வேதத்தில் துதித்தவர்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சதாம்? தாவீது என்ன பண்ணுவாராம்? எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பாராம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். எங்கேயும் போய் தேடாத, நீ எங்கேயும் போய் எதையும் செய்யாத, ஆண்டு சமூகத்தில் நம்ம துதிக்கும்போது கர்த்தர் நம் எல்லைகளை விரிவடைய செய்வார். கர்த்தர் நம் சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் நம்மளுக்கு கோணலானதை செவ்வையாக்குவார். தாழ இருக்கிற நம்மளை எடுத்து கர்த்தர் உயரத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் இன்றைக்கி நான் இங்கே வந்து கர்த்தர் சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் 3 மணி நேரம் அமர்ந்துட்டு போகிறதுனால ஒருபோதும் வெறுமையாகவே போக மாட்டீங்க. அல்லேலூயா. நிறைவானவர் இந்த இடத்துல நம்ம கடந்து போகும்போது குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். யோசுபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தார். ஒரே ஒரு வேதத்தை மாத்திரம் பார்ப்போம்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் எடுப்போம். அதில் பாருங்களேன், அவருக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயர் மலை தொடர்கள், இவ்வளோ ஜனங்க ஒரு ராஜாவுக்கு விரோதமாக வந்ததும் 20-12 எல்லாரும் ஒரு தடவை வாசிக்கலாமா? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்குது என்றார். அல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்துடும். கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, இப்படி நிறைய பேர் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது எங்கள் தேவனே இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்க, இந்த ஏராளமான பிரச்சனைக்கு முன்பாக நிற்க எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுமா? பலன் இல்லாத நம்ம என்ன பண்ணுமா? எத்தனை பேர் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்குது? நம்மளுக்கு சில வேலைகளை என்ன செய்யணும்னு தெரியாத போது அமைதியாக வந்து அவர் சமூகத்தில் உட்காந்துடணும். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணார்களாம்? துதிக்கிறவர்கள், பாடுகிறவர்களை 22 பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எல்லாரும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். யார் அவர்கள்? நம்மளை எடுத்துக்கலாம். நம்ம தான் யோசபாத் ராஜா மாதிரி. நம்மளுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை இருக்கவங்களாம் கை தூக்குங்க. 2 பிரச்சனை, 3 நிறைய பிரச்சனை. அப்போ நம்ம தான் யோசபாத் ராஜா. இப்போ யோசபாத் மாதிரி இவ்வளோ பிரச்சனைப்பா. வீட்டில் போனால் பிரச்சனை, சரீர பிரச்சனை, சபையில் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்பாக நிற்க எனக்கு திராணி இல்லை, எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் இன்று உம்மை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் யுத்தம் செய்து ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினது அவர்கள் வெட்டுண்டு மடிய செய்தார். அதனால் கைகளை தட்டி, நாங்கள் இன்னைக்கு உனக்கு பிஸ்னஸில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வருமான குறைவு எதுவாக இருந்தாலும் உன் சுய முயற்சியை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணாத. முதல் முயற்சி இங்கே வந்து உட்கார்றது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி எருசலேம் தேவாலயத்தில் ஒரு மனுஷன் முடவனாக இருந்தானோ, அவனால் நடக்க முடியலையாம். அப்போது 2 பேர் வந்தாங்களாம். யார் 2 பேர்? சீஷர்கள் 2 பேர் வந்தாங்களாம். பேதுருவும் யோவானை வந்து என்ன சொன்னாங்களா? என்கிட்ட பொண்ணோ பொருளோ இல்லை, ஆனால் இயேசுன்னு ஒரு நாமம் இருக்குது, ஏஞ்சி நடன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி எனக்கு என் சபையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை? பணமோ காசோ ஆலோசனை இதெல்லாம் கொடுக்கல. ஆனால் இயேசு என்ற நாமம் நம்ம பாடி துதிக்க இங்கே வாங்க, கர்த்தர் உங்களை முடமாக இருக்கிறவங்களை ஏஞ்சி நடக்க வைப்பார். கரங்க தட்டலாமா? ஆண்டவர் சமூகத்தில் நான் இன்னைக்கு ஒரு முடவனை போல, ஆண்டவரை எருசலேம் தேவாலயத்தில் என் எதிர்காலம் என்னாகுமோ, என் பிள்ளைங்க காரியம் என்னாகுமோ, ஆண்டவரே என் கடன் பிரச்சனை எப்படி ஆகுமோ, என்னைக்கு தான் இதெல்லாம் மாறுமோ, நான் என்னைக்கு தான் உயர இருப்பேனோ, நான் என்னைக்கு தான் நிம்மதியாக இருப்பேனோ, என்னைக்கு தான் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சுமக்காமல் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி எப்போதுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பீச்சில் போய் நின்றுட்டு அலையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம போக முடியுமா? முடியாது. அலை வந்துக்கினே தான் இருக்கும். அந்த அலையில் நின்றுட்டு வர்றது தான் பெரிய விஷயம். அல்லேலூயா. அப்போ எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதில் விழாமல் நம்ம நிற்கிறதுக்கு, சத்ருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன். ஏன் தெரியுமா? நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருந்தால் தான் எழுந்து நிற்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர்
கர்த்தர் இந்த நாளில் மத்தியில் வந்து நம்மளை துதிக்க வச்சிருக்கிறார். பவுலும் சீலாவும் துதித்தாங்களாம். நம்மள மாதிரி தான் நிறைய பிரச்சனையும் அடி காயங்களோடு வந்து துதித்தாங்களாம். அவர்கள் கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அன்று இரவிலேயே அறுத்து போட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம துதிச்சுட்டு போகும்போது ஒருபோதும் இந்த 3 மணி நேரம் வெறுமையாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். யோசபாத் ராஜா மாதிரி ஒரு வேலை இன்றைக்கி பிரச்சனையோடு வந்திருப்பீர்களானால் நீங்கள் சில வேலைகளை எதையோ ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் முடியாததை எது முடியும் சரிமா? இந்த துதி நம்ம வாழ்க்கையில் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல பலன் உள்ளவர் தான். ஆனால் அவர் கூட என்ன பண்ணிட்டாராம்? சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே, என் முற்பிதாக்களை போல நான் நல்லவன் அல்ல, என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி கூட நம்ம நிறைய பேர் அப்படி தான் வந்திருப்போம். எப்படி வந்திருப்போம்? நான் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன், எனக்கு வேறு வழியே தெரில, ரொம்ப பெரிய என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என் பலத்துலேருந்து இந்த கடன்லேருந்து வெளியே வர முடியல, என் சுயத்துலேருந்து இதில் வர முடியல. அப்படி முடியலன்னு சொல்கிறவங்கள தான் கர்த்தர் அவர்கிட்ட சேர்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நிறைய பார்த்தேன். இந்த இடத்துல இப்போது நீங்கள் இப்போ வெறுமையாக போகிறது கிடையாது. ஒரு 3 நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரா? என் ஜனங்களுக்கு எதையாவது கொடுத்து திருப்தியாக்கி நடத்தணும்னு நினச்சாங்களாம். ஸோ ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்து இருக்கிற ஒவ்வொரு வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். எத்தனை பேர் புரியுது? நம்ம வெயிட் பண்ணுறோம்ல, ஆண்டவர் கழுகுகளை போல பலனடைந்து என்ன பண்ணுவீங்களா? சேட்டைகள் எடுத்து உயர பரப்போம். நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம், ஓடினாலும் இளையப்படைய மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ யூ ஷுட் ஃபீல் த ப்ரெசன்ஸ். எல்லாம் பிரச்சனையெல்லாம் எடுத்து போட்டுரு, எல்லாமே கரை சேரணும்னு ஆசை. கர்த்தர் உங்கள் படகுலையும் என் படகுலையும் இருந்தால் தான் கரை சேர முடியும். பேதுரு வலை போட்டாராம், ஒன்றும் நடக்கல. ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனவனுக்கே கிடைக்கல. ஏசப்பா அந்த போட்டில் வந்து அதே இடத்துல வலை போட்டாராம். அதே தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் தனித்தனியாக ட்ரை பண்ணோம்ல, அதெல்லாம் நடக்கலை. அப்போ இப்போ நம்ம கர்த்தர் சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். நம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எத்தனை பேர் பள்ளத்தாக்கில் இருக்கீங்க தெரியும். இப்போ நீங்கள் பாட ஒரு புது பலன். அந்த எலியா சொன்னார்ல, போதும் கர்த்தாவே. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருப்பீங்க, இந்த கணவரோடு என்னால் போராட முடியல, இந்த பிள்ளைங்களோடு என்னால் போராட முடியல, என் பிரச்சனையோடு போராட முடியல, மேல் அதிகாரிகளோடு போராட முடியல, ஆவிக்குரிய யுத்தம் ஊழியம் செய்யறதுனால நிறைய பிரச்சனை, போராட முடியலன்னு சொல்ற, என்னால் முடியும் செய்யி, நீ போ அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடுத்து ஒரு தழையில் சுடப்பட்ட ஒரு அடையை கொடுத்து அமிச்சாராம் அப்பத்தை. அதை சாப்பிட்டுட்டு ஓரே பர்வதம் இருக்கும். எலியா நடந்தது போல் நீங்கள் நடப்பீங்க, நான் நடப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைகளை மேற்கொள்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு வந்து, யோசபாத் ராஜா போல் நிறைய பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு முன்னாடி நிற்க நம்மளுக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. அப்போ திராணி உள்ள ஒரு தேவன் நமக்கு திராணியை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை மேற்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு நாங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இவன் நல்ல விசுவாசமாக பண்ணோம். யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பயந்துன்னு இருக்கிறோமோ, அழுதுன்னு இருக்கிறோமோ, அவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா, எனக்கு ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, இப்போ மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. 5 லட்ச ரூபாய் ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பீங்க? 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவை. 5 லட்சம் ஒரு வேளை பேங்க்கில் இருக்கலாம், இல்லை ஏதோ நகை ஏதோ இருக்குது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமாண்ணா? எப்படி இருப்பீங்க? துக்கமாக இருப்பீங்களா? ஏதோ ஒரு வழி இருக்குல்ல. அவர் சொல்கிறார், நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. உனக்கு வழி நாதாம்மா, உனக்கு சத்தியத்தை நான் தான் போதிப்பேன். அதனால இப்போ என் பேக்கப் அவர் ரெடி பண்ணிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனைக்கு அவர் ஏற்கனவே மலை மேலே ஏறி போனாராம். ஆபிரகாமும் ஈசாக்கும் பலிக்கு என்ன செய்வேன்னு அவர் சோர்ந்து போலியா, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மலை மேலே பார்த்து கொண்டாரா? ஹி ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். உன் பிரச்சனைக்கு என் பிரச்சனைக்கு தேவைக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இப்போ நாங்கள் எதில் நடந்தாலும் என் கூடவே ஒருத்தர் வர்றார், அவர் நிழல் போல வர்றாருன்னு சந்தோஷமா உற்சாகமா பயம் இல்லாம பாடணுமா? என்னை ஒரு பிரச்சனை கேட்கிறார் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நல்ல கையோக
இருக்கிற எல்லாம் பொல்லாத ஆவிகளை நான் அதமாக்கி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன், என் தனிமையை மாற்றுகிற தேவன், என் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், எனக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவருடைய வல்லமை உள்ள தேவன், என் தரித்திரத்தை மாற்றுகிற தேவன், என் பலவீனத்தை மாற்றுகிற தேவன், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. நல்லா அறிக்கை பண்ணுங்க, பேசுங்க. ஆண்டவர் இப்ப ஒருபோதும் வெறுமையா போகக்கூடாது. ஆண்டவர் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவா, உனக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பார், ஒரு நிரந்தரமான நிம்மதி, நிரந்தரமான சந்தோஷம். ஷாலாதுரியந்தரவா. நல்ல கொஞ்ச நேரம் கர்த்தரை தூதிங்க, தூதிங்க, தூதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்போதே 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 ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற உம் ஜனம் ஒருபோது வெட்கம் அடைவதில்லை. ஷாலாதுரியந்தரவா. நல்ல பலன் அடை, நல்ல ஆவியில பலன் கொண்டு பேசுங்க, நல்ல ஆவியில பேசுங்க, நல்ல அபிஷேகத்துல பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, நிரம்பி இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆவியானவர் எத்தனை தான் மனுஷன் பேசினாலும் அது உனக்கு பலனாகவே இருக்கிற, தற்காலிகமா இருக்கும். இந்த இடத்துல போகும்போது காண்டா மிருகத்தை போல நீ உள்ள வரும்போது சோர்ந்து போகலாம், ஆனா வெளியே வரும்போது ஒரு சத்துவத்தை தருகிற தேவன், சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் என் தேவன், உன் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். உனக்கு இன்னது தேவை என்று உன் வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பாக ஷாலாதாரி கராவா. ஓ, நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன் நினைச்சு வந்தியா? என்னை கரம் கொடுத்து தூக்குறதுக்கு ஒருவரும் இல்லைன்னு நினைச்சியா? என் தேவன் கரம் பெரிய கரம். ஷபலூதரி ஹந்தரவா. உன்னுடைய வாழ்க்கையில் நீர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அளவில்லாமல் கொடுக்கிற ஒரு கரம். சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு உன் கரத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உன் கரத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உன் பெரிய கரத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அது அற்புதம் செய்கிற கரம் என்று நான் வாசிக்கிறேனே, அதிசயங்களை செய்கிற கரம் என்று நான் வாசிக்கிறேனே, என்னை ஆசீர்வதிக்கிற கரம் என்று நான் வாசிக்கிறேனே, பூமியில் உள்ள எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிற கரம் என்று நான் வாசிக்கிறேனே. இப்போது அந்த கரம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவர், இறங்கி வரட்டும். சோர்ந்து போய் வந்திருக்க, உடைந்து வந்திருக்கிற, நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிற அப்பா, உடைக்கப்பட்டு வந்திருக்கிற ஷகடா துரியாந்தரவா. ஓ கர்த்தர் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும் காலம் சமீபமாயிருக்கிறது. உன் உபவாசங்கள் வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தினால் அப்பா இப்போது 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 ஒரு வல்லமை என் சபை மேலாக, உலர்ந்த எலும்புகள் மீதாக நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் இயேசுவின் வல்லமைய, நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி தளிக்கப்பட்ட அந்த ரத்தம் இப்போது என் சபையில நிரம்பி இருக்கிறதற்காக ஷபலஹந்துரிக்கரா. விசுவாசி விசுவாசி, எதையோ உனக்கு வேணும்னு கேட்ட ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நீ நீதிமானா இந்த இடத்துல வைத்திருக்கிறதுனால நீதிமானுடைய ஊக்கமான ஜபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஷாலாதா ரீக்கரபா. நீங்க பார்த்ததை போல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகின போது கூட நீங்களும் நானும் கூட அப்படிதான். சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் பாட்டு பாட மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன் ஓடி போனேன். நம்ம உன் பேர் சொல்லி கூப்பிட்டாரா? Did he call you by your name? உன் பேர் சொல்லி கூப்பிட்டார். எங்க இருக்கிற, எங்க இருக்கிற அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் சேர்ந்து அக்கிரமங்களையும் பாவங்களையும் அநியாயங்களையும் அறிந்தோம். அவர் போகட்டும் ஒரு ஆடு விடாம என்னை தேடி வந்து எனக்கு தன் பாவத்தை மறைக்க அவர் ரத்தத்தை சிந்தி தோலுடைகளை கொடுத்தது போல என் பாவத்தை எல்லாம் மன்னித்து எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதுனால கைகளை தட்டி. இன்னைக்கு நீ ஏழையா இருக்கலாம், நீ படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. இப்போதும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இடை கட்டி நீ அனுப்புகிறதற்காக சோத்திரம் அப்பா, சோத்திரம். நீ எவ்வளவோ உன் கைகளால் ட்ரை பண்ற, மனுஷன் ஹெல்ப் பண்ணுவான்னு ட்ரை பண்ற, அதெல்லாம் என்னவாகும் தெரியுமா? விருதாவாகும். இன்னைக்கு 2 கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தாவே, இந்த நாளில் அமர்ந்திருந்த பிள்ளைகளுக்கு
நல்ல வேலைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக, நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுக்கிறதற்காக, வருமானங்களை பெருக செய்கிறதற்காக, அப்பா சிறுமையாக இருக்கிறவங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து உயர்த்துகிறதற்காக, இன்னும் ஊழியத்திற்கு என்று ஆயத்தமான பிள்ளைகள் மேலே ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக, வரங்களை கொடுக்கிறதுக்காக, அதிகாரம் நல்ல கைத்தடி ரிசீவ் பண்ணுங்க. நல்ல அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஸ்தானத்தை உயர்த்துகிறதற்காக, ஊழியத்தை உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறதற்காக, உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறதற்காக, நீ நம்பினதை கர்த்தர் உனக்கு இந்த நாளில் கட்டளையிடுவதற்காக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்பி வந்த தேவன் எங்களை ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே எங்களை கைவிடுவதில்லை என்று விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். அல்லேலூயா.